அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசாக வருவாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், ப்ரைஸ் டு புக் ரேஷியோ, ப்ரைஸ் டு இயர்னிங் ரேஷியோ, ஃபேஸ் வேல்யூ, டிவிடெண்ட் ஈல்டு ரேஷியோ, டிவிடெண்ட் பேஅவுட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறையா இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டேர்ம்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சரியாக புரியாது. ஏன் நான் ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசாக வரும்போது இதே எனக்கு பிரச்சனை தான் இருந்தது. அந்த மாதிரி யார் யாரெல்லாம் இப்போ புதுசாக வராங்களோ அவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வீடியோ மேக் பண்ணுறேன். முடிஞ்சால் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஷேரை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் தாங்க முக்கியம். அந்த ஃபவுண்டேஷன் நல்லா இருந்தால் தான் அந்த பில்டிங்கை ஸ்ட்ராங்காக கட்ட முடியும். அந்த மாதிரி ஒரு ஷேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அந்த ஷேர் அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே போகும். இது தாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு புதிர். இந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் யார் நல்லா புரிஞ்சிக்கிறாங்களோ அவங்க பார்த்திங்கன்னா போர்ட்ஃபோலியோ ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்க, இந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பார்த்திங்கன்னா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. முதல்ல இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா 2 அனலைசிஸ் பண்ணுவாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அனலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ஐடிசின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அது கடைசி ஒரு 10 வருஷத்தில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, அதோட வால்யூம் எப்படி இருக்குது, அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் அப்படியே கணிச்சு இந்த ஃப்யூச்சர் வேல்யூ மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறது தாங்க இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ். இதே ஃபண்டமெண்டல் அனலைசிஸுங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஒரு கம்பெனி இதே ஐடிசி கம்பெனியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஐடிசி கம்பெனி வருஷத்துக்கு எவ்வளோ அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க, எவ்வளோ அவங்க அசெட் பில்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ அவங்களுக்கு டிப்ரிஷியேஷன் ஆகுது, அவங்களுக்கு சேல்ஸ் வால்யூம் எவ்வளோ க்ரோத் ஆகுது, அவங்க ஃப்யூச்சர் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குது, அவங்களோட இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ன, இதெல்லாம் வச்சு ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்க, இப்போ இந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸில் பார்த்திங்கன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்ட்ரின்சிக் வேல்யூங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியோட ஒர்த்துன்னு சொல்லலாம். அது பார்த்திங்கன்னா அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். இப்போ ஒரு கம்பெனியோட இன்ட்ரின்சிக் வேல்யூவை பொறுத்து தான் அதோட பை கால் செல் கால்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ ஒரு கம்பெனி நம்ம அனலிசிஸ் பண்ணிட்டோம். அந்த அனலைஸ் பண்ணதில் இன்ட்ரின்சிக் வேல்யூ அந்த கம்பெனிக்கு அதிகமாக இருந்ததுன்னா எல்லோரும் போய் அந்த கம்பெனியை பை பண்ணுவாங்க. அதே இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்த்திங்கன்னா லோவாக இருந்ததுன்னா அந்த கம்பெனியோட ஷேரை எல்லாருமே செல் பண்ணுவாங்க. இதை பொறுத்து தாங்க ஒரு கம்பெனி பார்த்திங்கன்னா மேலேயே போயிட்டுருக்குதும் கீழேயே போயிட்டுருக்கிறதுக்கு இதுதான் ஒரு ஃபண்டமெண்டல் அனலிசிஸில் இது ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் நிறைய டூல்ஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏர்னிங் பெர் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா இபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பிஇ ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டு புக் ரேஷியோ ஆர் பிபி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அடுத்து ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ. அடுத்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் பேஅவுட் ரேஷியோ. அடுத்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு ரேஷியோ. இது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் டூல்ஸ்னு சொல்லுவான். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்காக இதை தெரிஞ்சுக்குங்க. சரிங்க, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி இருக்குது. இப்போ ஐடிசி கம்பெனியாக இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த ஐடிசி கம்பெனிக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 10,000 கோடி, 30,000 கோடி, 40,000 கோடின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட மொத்த ஷேர்ஸு மல்டிப்ளைட் பை கரண்ட் ப்ரைஸ் ஆஃப் தி கம்பெனி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஐடிசி கம்பெனிக்கே 1,00,000 ஷேர்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த 1,00,000த்தையும் இப்போ இந்த ஐடிசி கம்பெனியோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 400, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர அமௌண்ட்டு தான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பொறுத்து தான் 3 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்க, இன்னொன்று மிட் கேப்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப்னு சொல்லுவாங்க. லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்கிற கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா 20,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் வச்சுருந்தா மட்டும்தான் அது லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மிட் கேப்புங்கிறது பார்த்திங்கன்னா 5,000 கோடியிலேருந்து 20,000 கோடிக்குள்ளே இருக்கிற கம்பெனியை மட்டும்தான் மிட் கேப்னு சொல்லுவாங்க. ஸ்மால் கேப்புங்கிறது பார்த்திங்கன்னா 5,000 கோடிக்கு கம்மியாக இருக்கிறது
பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப்னு சொல்லுவாங்க. பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா லார்ஜ் கேப் கம்பெனிஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப்பில் பண்ண வேணாம், ஏன்னா அது கொஞ்சம் ரிஸ்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப் கம்பெனிஸ் வந்து ரிஸ்கே இல்லாமல் இருந்தாலும் அதோட வொலாட்டிலிட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அதே ஸ்மால் கேப் கம்பெனிஸோட வொலாட்டிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத்தும் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப்போட அதிகமாக வரத்துக்கும் நிறையாவே சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை ஒழுங்காக பண்ணிட்டோம்னா நம்ம லார்ஜ் கேப்பை பார்த்தும் பயப்படுத்த வேண்டியதில்லை, ஸ்மால் கேப்பை பார்த்தும் பயப்படுத்த வேண்டியதில்லை. சரிங்க, வாங்க அடுத்ததுக்கு போகலாம். இப்போ வந்து இந்த screener.inலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸோட அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட் கேப்புன்னு போட்டிருக்காங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஇ, அதுக்கப்புறம் ROCE, கரண்ட் ப்ரைஸுங்கிறது இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ், புக் வேல்யூங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஃபோசிஸோட புக் வேல்யூ. ஓகேங்களா, ROE வந்து 31%. அதே மாதிரி ஹை லோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் வந்து எவ்வளோ தூரம் ஹை போயிருக்கு, எவ்வளோ தூரம் லோ போயிருக்கு. டிவிடெண்ட் ஈல்டு ரேஷியோ, அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வேல்யூ. இதுதாங்க ஒரு கம்பெனினா இதே மாதிரி தாங்க கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்க, இப்போ வந்து ஏர்னிங் பெர் ஷேர்னால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு ஷேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து அந்த கம்பெனி வந்து ஏர்ன் பண்ணுது அப்படிங்கிற சொல்கிறது வந்து தான் பார்த்திங்கன்னா இபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இபிஎஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து டேக்ஸு போக எவ்வளோ இருக்கோ அந்த இன்கம் டிவைடட் பை அவங்கள்ட்ட எவ்வளோ நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இருக்குது அதை வந்து டிவைட் பண்ணுறது தான் இந்த இபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இபிஎஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வருமானம் வரும், ஒவ்வொரு மாதிரி இன்கம் வரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபா வந்து அவங்களுக்கு வந்து இன்கம் வருது. அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ஷேர்ஸ் இருக்குது. அப்போ இந்த 5 லட்சத்தை டிவைடட் பை 10,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 50ன்னு வருது. இதே இன்னொரு கம்பெனி பின்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இன்கம் வந்து 10 லட்ச ரூபா, ஆனால் அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் ஷேர்ஸ் இருக்குது. அப்போ அவங்களோட என் பர் ஷேர் எவ்வளோ, 10 ரூபா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்த இபிஎஸ்ங்கிறது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். என்னதான் ஒரு கம்பெனி வந்து அதிகமாக லாபம் தருது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கக்கூடாது. அப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பி கம்பெனி வந்து கம்மியாக இருக்குது இபிஎஸ், ஏ கம்பெனிக்கு வந்து எவ்வளோ 50 இருக்குது இபிஎஸ், பி கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா தான் இருக்குது. அதனால் நம்மளுக்கு வந்து எவ்வளோ வருமானம் வருதுன்னு பார்க்கக்கூடாது, அந்த ஷேர்ஸை வந்து எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை வந்து டிவைட் பண்ணி வர வேல்யூ தான் வந்து நம்ம வந்து பார்க்கணும். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இபிஎஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியில் வாங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கும். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா பிஇ ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிஇ ரேஷியோனா என்னென்னா நம்ம எவ்வளோ வந்து அந்த கம்பெனிக்கு வந்து கொடுத்துருக்கோம், ஆனால் அது மூலயமா அந்த கம்பெனி நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குற ரேஷியோ தான் இந்த பிஇ ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸை இபிஎஸ்ஸால் டிவைட் பண்ணி வர வேல்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா பிஇ ரேஷியோன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து 50 ரூபான்னு இருக்குன்னா அதோட இபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபான்னு இருக்குது. அப்போ அதோட பிஇ வேல்யூ எவ்வளோ, 10 ரூபா. இந்த பிஇ வேல்யூ வந்து எப்படி இருக்கணும்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகவே இருக்கணும். இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஇ வேல்யூ 10ன்னு இருக்குது, இன்னொரு கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஇ வேல்யூ 20ன்னு இருக்குன்னா நீங்கள் எதை வாங்கணும்னா பிஇ வேல்யூ 10 ரூபா அப்படிங்கிற கம்பெனியை தான் நீங்கள் வாங்கணும். சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஇ வேல்யூவை வந்து நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணணும்னா இப்போ ஒரு ஸ்டாக் இருக்குன்னா இப்போ பெயிண்டிங் ஸ்டாக் இருக்குன்னா அந்த பெயிண்டிங் ஸ்டாக்கோட அவங்க காம்படிட்டரை தான் நீங்கள் வந்து இந்த பிஇ வேல்யூ வச்சு கம்பேர் பண்ணணும். இப்போ ஒரு பெயிண்டிங் ஸ்டாக்கை வந்து ஒரு இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் மாதிரி ஐடி ஸ்டாக்கோட கண்டிப்பாக கம்பேர் பண்ணக்கூடாது. அப்படி கம்பேர் பண்ணிங்கன்னா அது தப்பாக தான் போய் முடியும். சரிங்களா, அடுத்தது போகலாம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னா
ஒன்றும் இல்லைங்க, நமக்கு வந்து எவ்வளோ வந்து அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு, அந்த ஷேர் அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 50 லட்ச ரூபா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்கம்மாக ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த 5 லட்ச ரூபாயை கொடுத்ததுக்கு இவங்க 50 லட்ச ரூபா வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அப்போ ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எவ்வளோனா 50 லட்சம் டிவைடட் பை 5 லட்சம், இதை போட்டிங்கன்னா வரது வந்து 10%. அப்போ இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 10% சொல்லுவாங்க. இந்த ROE வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல கம்பெனி நல்ல ஹை ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். ப்ரைஸ் டு புக் ரேஷியோ, PB ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து புக் ரேஷியோ, புக் வேல்யூனா என்னென்னு பார்க்கணும். புக் வேல்யூனா ஒன்றும் இல்லைங்க, ஒரு கம்பெனியோட டோட்டல் அசெட், அதோட சொத்து மதிப்பு எவ்வளவோ மைனஸ் அதோட தேய்மானம் டிப்ரிசியேஷன், இது ரெண்டுத்தையும் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா வர வேல்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த PB ரேஷியோ வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஒரு கம்பெனியோட கடைசியாக க்ளோஸ் ஆகி முடிஞ்ச ப்ரைஸு டிவைடட் பை அந்த கம்பெனி ப்ரீவியஸ் குவார்ட்டரில் அதோட புக் வேல்யூ எவ்வளோவா இருந்தது அப்படின்னு சொல்லி தான் அந்த PB ரேஷியோவை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த PB ரேஷியோ வந்து எப்போவுமே 1க்கு கீழே இருந்ததுன்னா அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் வேல்யூடு ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 1க்கு மேலே இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இந்த ஓவர் வேல்யூடுங்கிறது வந்து எதை டினோட் பண்ணுவோம்னா செல் பண்ணுவாங்க. அண்டர் வேல்யூடுங்கிறது எதை டினோட் பண்ணணும்னா பை பண்ணணும் அப்படின்னு அர்த்தங்க. சரிங்க, இந்த PB ரேஷியோ வச்சு நம்ம என்ன வந்து தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மொத்த கடனையும் அடைச்சி அவங்களோட சொத்தெல்லாம் விற்றா மிச்சம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது தாங்க இந்த PB ரேஷியோ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா PS ரேஷியோ, ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்பெனியோட ப்ரைஸு டிவைடட் பை அதோட கம்பெனியோட ரெவின்யூ, இதை வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறது தாங்க இந்த PS ரேஷியோ. இந்த PS ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து ஒரு ஷேர் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் வேல்யூடா இல்லை ஓவர் வேல்யூடான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த PS ரேஷியோ வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த PS ரேஷியோ வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு டிவைடட் பை அந்த ஸ்டாக்கோட ரெவின்யூ, இது ரெண்டுத்தையும் வந்து டிவைட் பண்ணுறது தான் இந்த PS ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த PS ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. எப்படின்னா, அதோட மொத்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை டிவைடட் பை அதோட மொத்த இன்கம், இப்படி கால்குலேட் பண்ணாலும் அந்த PS ரேஷியோ நமக்கு வந்து கிடைக்கும். டிவிடெண்ட் பேஅவுட் ரேஷியோ, டிவிடெண்ட் பேஅவுட் ரேஷியோனா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 10,000 ரூபா வந்து இன்கம் வந்திருக்கு அப்படின்னா அவங்க வந்து 1000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுதாங்க வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் பேஅவுட் ரேஷியோ. அதாவது 10,000க்கு 1000 ரூபா வந்து கொடுக்குறாங்களா, இதுதான் வந்து அவங்க டிவிடெண்ட்டாக கொடுக்குறாங்க. அப்போ இந்த ரேஷியோ தான் வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் பேஅவுட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிவிடெண்ட் டிவைடட் பை நெட் இன்கம் ஆஃப் தி கம்பெனி. அதாவது எவ்வளோ டிவிடெண்ட்டு டிவைடட் பை நெட் இன்கம். நான் சொன்ன மாதிரி தான் 10,000 ரூபா சம்பாதிச்சாங்கன்னா 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் பேஅவுட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. டிவிடெண்ட் ஈல்டு ரேஷியோ, டிவிடெண்ட் ஈல்டு ரேஷியோனா என்னது, ஒரு ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அந்த கம்பெனி வந்து எவ்வளோ டிவிடெண்ட்டாக ஒரு வருஷத்துக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தாங்க இந்த டிவிடெண்ட் ஈல்டு ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தாட்டியும் கொடுப்பாங்க, இல்லைனா வருஷத்துக்கு 4 தாட்டி கொடுப்பாங்க, இல்லைனா வருஷத்துக்கு 2 தாட்டி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா சில கம்பெனி கொடுக்காமலையும் இருப்பாங்க. அதாவது கொடுக்காம இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது நல்ல கம்பெனி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த டிவிடெண்ட்டை வந்து கொடுக்கறதுனால அவங்க ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லையா, அந்த அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மணியை வந்து நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்கறது பதிலாக அந்த 1000 ரூபாயை வந்து நான் வந்து ஒரு 10,000 ரூபாயை மாற்றுறதுக்குரிய சக்தி இருக்குது, நான் எதுக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்கணும், நம்ம வந்து ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்டுக்கு கம்பெனியை வந்து வளர்த்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவிடெண்ட்டு கொடுக்காமலும் இருப்பாங்க. அந்த டிவிடெண்ட் வந்து கொடுக்காமலே இருக்கிறதுனால அது வந்து கெட்ட கம்பெனி, அது வந்து ஃபினான்ஷியலாக சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லிட
பண்ணிட முடியாது. இப்போ இந்த டிவிடெண்ட் ஈல்டு ரேஷியோ வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு 50 ரூபான்னு எடுத்துக்கங்க. 50 ரூபா வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு கம்பெனி கொடுக்குது. அதோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா இருக்குன்னா அதோட டிவிடெண்ட் ஈல்டு ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 10%. அதாவது உங்களுக்கு வந்து வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்கும். அப்படிங்கிறதான் இந்த டிவிடெண்ட் ஈல்டு ரேஷியோன்னு சொல்லுவாங்க. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்கள் வேல்யூபிளான ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ஸில் தெரியும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக வரவங்க எனக்கு இந்த டாப்பிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டவுட் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வீடியோவாக மேக் பண்ணிங்கன்னா எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் அதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து அதை கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.